ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா மனசே சரியில்லை, உடம்பும் சரியில்லை, என்னன்னு தெரில. உள்ளுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி தெரில, ஏன்னா இந்த மாதிரிலாம் எனக்கு ஆனதில்லை. நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் என்னான்னு இப்போ கூட சுத்தமாக எனக்கு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலைக்கு போனேன். காலைல கூட பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். வேலைக்கு போக எனக்கு மைண்டே இல்லை, மைண்ட் செட்டே எனக்கு உட்காரல, வேலைக்கு போகலாமா வேணாமான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வேலைக்கு போனேன். வேலைக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வேலை செய்ய முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு ஒரு 2-3 நாள் அதே மாதிரி தான் இருக்குது. என்ன எது தெரில. ஏன்னா பாதி பேர் என்ன சொல்கிறேன், திஷ்டி பட்டுச்சுன்னா அதே மாதிரி தான் டயர்டாக இருக்கும், வேலை செய்ய முடியாது, மைண்ட் செட்டே உனக்கு இருக்காது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட்டு இதெல்லாம் நான் நம்புறதில்ல சுத்தமாக. அந்த இதெல்லாம் நான் சுத்தமாக நம்பவும் மாட்டேன். அந்த திஷ்டி பட்டிக்குது, அது பட்டிக்குது. ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எங்கள் குரானோட ஹதீஸில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷனோட கண்ணு பட்டுச்சுன்னா பெரிய மலையை சாஞ்சிடும், அப்படியே மொத்தம் ஒடிஞ்சு போடும், மலையை ஒடிஞ்சு போடும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையாக போயா தெரியல. ஆனால் எங்கள் குரானில் போட்டு தான் அது உண்மையாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு அதெல்லாம் சுத்தமாக இப்போடைய நம்பிக்கை இல்லை. ஏன்னா கடவுள் என்ன தரணுமோ அது கண்டிப்பாக கொடுத்தே தீருவான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மசூதியில் நான் படித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் பெரிய அரண்மனையில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மரணம் அடைந்தே தீரும். சரியா? அது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் பெரிய ஒரு இதில் இருந்தாலும் நம்மளுக்கு சாவுன்னு வந்துட்டால் அது வந்தே தீரும். அந்த மாதிரி ஒரு இது, அது உண்மைதான் அதெல்லாம். ஏன்னா மரணம் எப்படி வந்தாலும் வரும். ஆனால் 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக எனக்கு சரியாக தூக்கம் இல்லை. ஏதோ ஒரு மைண்ட் செட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிது. இப்போது ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா 3 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா என் அண்ணன் கனவுல வந்துட்டுக்கிறான். என் அண்ணன் ஹசன் இறந்து போனால, அவன் கனவுல வந்துட்டுக்கிறான். என்னவோ சரி, ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன் என்னன்னு தெரியல. ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா கனவுல வந்தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவனுக்கு இங்கே வாழணும்னு ரொம்ப ஆசையாக்குது அண்ணனுக்கு. அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அவன் சாகும்போது கூட பார்த்தீங்கன்னா அவன் பக்கத்தில் நான் இல்லை. அவனுக்காக ரொம்ப அலைஞ்சின்னு அந்த ஆக்சிஜனுக்காக தான் அவனுக்காக சுற்றிருந்தேன். அந்த ஆக்சிஜன் இருக்கிற அவனுக்கு மூச்சு வாங்க முடியலன்னு அந்த இதுக்காக கொஞ்சம் சுற்றின்னு இருந்தேன். அவன் சாகும்போது பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் இருந்தேன். ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும், என் அண்ணன். இன்னும் சின்ன வயசு தாங்க அவனுக்கு. அண்ணன் என்ன மாதிரி இறந்து போவோம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. யாருக்கு கடவுள் என்ன தரணுமோ அது கண்டிப்பாக கொடுத்தே தீருறான். அது ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு பார்த்தீங்கன்னா அதனால தான் எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, மைண்டும் சரியில்லை. ஏன்னா வேலை செய்ய முடியல, கொஞ்சம் டிஸ்டர்பாக இது மைண்ட் செட்டெல்லாம். மைண்ட் அண்ணனோட ஞாபகம் தான் எனக்கு ஃபுல்லாக்குது. ரொம்ப கஷ்டமாக இது. வாழ்க்கை ரொம்ப பெருசுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வாழ்க்கை பெருசே இல்லை, ரொம்ப சின்னது. உலகம் தான் பெருசு. இது நிறைய பேர் சொல்கிறாங்க உலகம் ரொம்ப சின்னது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, உலகம் பெருசு தான். ஆனால் நம்ம வாழ்க்கை தான் சின்னது. நம்ம வாழ்க்கை, நம்ம லைஃப் எப்போ போகும், எப்படி வரும், ஒன்றுமே தெரில. இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, அவங்க எல்லாம் அம்மா அப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் ஆனாலும் திருமணம் ஆகலைன்னா கூட எல்லோரும் ஒன்றா இருங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம போகிறதில்ல. வாழ்க்கைக்கு ஒன்று தான். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, அதான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னவோ சொல்ல தோணுச்சு, என்னவோ சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.